வந்தாச்சு கொடைக்கானலுக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லி திருப்பி அதே பேசி கிரிஞ்சாக விரும்பலை. இப்போ நாங்கள் வந்து பூம்பாறை குழந்தை வளர்ப்புற கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உட்காந்து சாப்பிட்டோம். இப்போ இந்த அக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ இந்த வியாபாரம் பண்ணாமல் வண்டியை விடலான்னு சொல்லிட்டாங்க. 1 மணி நேரமும் வண்டி முன்னாடி நிற்கிது. இப்போ என்ன பண்ணுறது தெரியல. யார்ட்டையா ஒரு கேப்புக்கு போய் வாங்கி விற்று கொடுத்து தான் வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் போல் இருக்கு. வாங்கடா அக்கா, வண்டி எடுத்துக்கலாமா? ரைட், ஓகே இருங்க. ஐயோ எப்படி வராது, நான் இருங்க ஒரே ஒரு கேப் மட்டும் விற்று கொடுத்துட்டு போகிறேன். அப்படியா? சரி விடுங்க, உங்களுக்கு உங்களோட கட்டளைக்கு என்னங்க ஒரு கேப் எடுத்துருப்போம். சார் வாங்க சார், வாங்க சார், அழகான கேப், அருமையான கேப். ஓ குரலி வித்தையா? வாங்க மேடம், வாங்க மேடம். என்னடா முறைக்குது நம்ம சார். வாங்க சார், வாங்க சார். குல்லா வாங்க, குல்லா சன்கிளாஸ் கேப். வாங்க சார், வாங்க சார். ஊட்டியில இல்ல, கொடைக்கானல். அது மலைகளின் இளவரசி கொடைக்கானல். மலைகளின் இளவரசி கொடைக்கானல் ஊரில் கேப் வாங்கிட்டு போங்க, நல்லா இருக்கும். வாங்க வாங்க அக்கா, வணக்கங்க. கருக விட்டாங்க நீங்க தோசைய. வாணா வாணா, கேப் வாணா, கேப் வாணா. உனக்கு ஒரு கேப் தருவாங்க, நிப்பாட்டினேன். என்ன கும்பலிங்கிட்டு வருது. கேப் வாங்க, கேப் வாங்க, எல்லாம் வாங்க. ஏய் அபிலாஷ், வியாபாரத்தை போடுற வாடா, டக்குனு கூப்பிடுறா வாடா. ஆனால் வாங்கினேன் அருமையான கேப்பு, அழகான கேப்பு, கொடைக்கானல் சிறந்த கேப் வாங்கினேன். வாங்கினேன் போன டெஸ்ட் பண்ணுங்க மேடம். போங்க மேடம், டெஸ்ட் பண்ணி பாருங்க மேடம். போங்க மேடம். மம்மி வணக்கம், வாங்கிக்கோங்க மம்மி. சார் வாங்க சார், வாங்க சார். அழகா அமிதாப் பச்சன் மாதிரி இங்கே ஒரு கேப் வாங்கிங்க. வாங்க சார், ஃபுல்லாக கேப் வாங்கிக்கோங்க சார். வாங்க சார். வாங்க டாடி, நல்லா இருக்கீங்களா சார்? நான் நேரில் பார்த்தது இல்லை சார், அதனால தான். வாங்க மேடம், வந்து வாங்கிக்கோங்க மேடம். டாடி வாங்க. ஒரு அழுத்த அழுத்திக்கிறீங்களா? என்னடா ஒரு அழுத்த அழுத்திக்கிறீங்க? ஒன்று வேணா ஒன்று ஃப்ரீ, ஒன்று வேணா ஃப்ரீ. வாங்க வாங்க, கொடைக்கானல் கேப்பு, கொடைக்கானல் கேப்பு தேடினாலும் கிடைக்காது. வாங்க சார், வாங்க சார், கேப் வாங்கிக்கோங்க சார். ஒருத்தர் வாங்க மாட்டாங்க, எல்லாம் பட்ஜெட்டில் வந்துருப்பாங்க. இல்லை டூரு, ஒருத்தர் வர மாட்டாங்க. சரி விடுங்கக்கா. சரி, நீ கிளாஸ் வாங்கிட்டீல? ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் முறையாக ஒரு உருப்படியான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். நாங்கள் இன்ன வரைக்கும் போனது எல்லாமே வந்துட்டு சுற்றி பார்க்கறதுக்காக போனோம், அரட்டை அடிக்க போனோம், குளிக்க போனோம், என்ஜாய் போனோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிருக்கோம். முதல் முறையாக எங்கள் யூடியூப் வாழ்க்கை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கோயிலுக்கு இப்போ தான் போகிறோம். அதான்டா முறையே இப்போ தானே போட்டிருக்கோம். அதான் ஒரு கோயிலுக்கு போகிறோம். அது வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. என்னடா ஸ்ரீ குழந்தை வேலப்பர் கோயிலா, பூம்பாறை. அதனால் கூக்கல் போகிறோம். அதனால் ஒரு சும்மா ஒரு அட்டன் பண்ணிட்டு முருகனை ஒரு தரிசிச்சுட்டு, அது என்ன சொல்கிறாங்க, அந்த தொப்பி வைக்கிறக்கா, தோசை ஊற்றுறக்காலாம் சொல்கிறாங்க. தம்பி போகிறது தான் போகிறீங்க, அங்கே போயிட்டு போங்க. நாங்கள் அந்த வடிவேல் சார் ஜோக்கில் வரும்ல, தம்பி போகிறது தான் போகிறேன், அந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போன்ற மாதிரி முருகனை ஒரு டச் பண்ணிட்டு போவோம். வாழ்க்கை மாதிரி தான் பார்ப்போம். எல்லாருமே நல்லா இருப்பீங்க. பொங்கல் அதுமா, புத்தாண்டதுமா, செம்ம கிளைமேட்டு, வேற லெவலு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ கீழே போயிடுவோம். எங்கே போகிறோம்? பூம்பாறை கோயிலுக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து அழகான இங்கே ஒரு இடம், எப்போவுமே இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்க. அப்படி வியூ காட்டு தம்பி, சைடாக காமிடும். அப்படி வியூ காட்டு. செம்மையாக இருக்குது, இங்கே டேஸ்ட்டாக இருக்குது இந்த கடையிலையும். உண்மையிலுமே வந்துட்டு எவ்வளோதான் காசு இருந்தாலும், என்ன தான் உங்களுக்கு வந்து வெளியே வந்துட்டு ஃபேமிலியோடு நீங்கள் சுற்றினாலும், 4 ஃப்ரெண்ட்ஸோடு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கரெக்டான ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அந்த இடமே சொர்க்கமாக இருக்கும். காசு செலவு பண்ணுறது முக்கியம் கிடையாது, எந்த குரூப்போட செலவு பண்ணுறோம், எங்கே வெளியே போகிறோம் வரோம் அப்படின்னு தான் இருக்கணும். வாங்கி கொடுத்த காஃபியை வந்துட்டு ரொம்ப சின்சியராக குடிச்சிட்டே இருக்கக்கூடாது. ஏதாவது பேசணும், புரியுதா இல்லையா? நான் மட்டும் தான் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன், அவன் உறிஞ்சிட்டு இருக்கான். என்னன்னா அவன் தான் யாரோ வச்சு பிடிச்சி குடிச்சிட மாதிரி. அதாவது சிட்டிக்குள்ள நம்ம டெய்லியும் பல டென்ஷன்ல இருப்போம், பல ஒர்க் லைஃப் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா வாழ்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வேணும். இல்ல இவன் சொல்றது உண்மைதான். ஒரு வருஷத்துல ஒரு நாளாவது ஒரு 2 days, இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 2 days வந்தீங்கன்னா உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு காலி ஆயிரும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு இந்த என்ன சொல்றது,
இந்த கரட்டு ஓனம், இந்த கஞ்சப்பைய, அது அப்படி என்னடா வேற ஒரு கேரக்டர் இருப்பான் இல்லை. இந்த ட்ரிப்பு வந்தாவே வந்து பிரச்சனை வரவன். அப்புறம் நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்காரு, பேட் ட்ரிப்னு ஒருத்தர். அப்புறம் அவரை மாதிரி ஆளுங்களாம் கூட வந்தீங்கன்னா அந்த ட்ரிப்பே வந்து உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ட்ரிப்பாக மாறிடும். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 2 நாள் இந்த மாதிரி ட்ரிப்பு வெளியே வந்தீங்கன்னா நல்லா அருமையாக நண்பர்களோட என்ஜாய் பண்ணிட்டு நல்லா உங்களோட அவங்களும் வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ட்ரிப்பு. இல்லை ஒருத்தன் இங்கே எடுத்துகிட்டு இருப்பான், ஒருத்தன் அங்கே எடுத்துகிட்டு இருப்பான், ஒருத்தன் அங்கே நிற்பான். என்ன சொல்லுவாங்க, எல்லாம் 6 மணி ஆயிரம்னா இங்கே போஸ்ட் மரத்துக்கு வந்துருங்க, ஒன்றா காரில் ஏறி போயிடலாம்பாங்க. அது ட்ரிப்பு கிடையாது, அது வந்து டூரிசம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் ட்ரிப்பு. இந்த மாதிரி நண்பர்களோட இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் வந்துட்டு உண்மையான லைஃப். இதை வந்து நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. என்னமோ சொல்லிட்டே இருக்கீங்கன்னா சொல்லிட்டு காஃபி குடிக்கணும். ஐயோ சாமி வேற. அதாவது கோயிலுக்குனா ஃபேமிலியோட போவாங்க, புரியுதா இல்லையா? குளிக்கிற இடம் அப்படின்னா பசங்களாம் போவாங்க. குளிரான இடத்துக்கு யார் வருவாங்க? நான் தானா? அல்லடா, லவ்வர்ஸே வராங்கடா. நானும் காலைல வந்து பார்க்கறேன். இவன் என்ன பண்ணிட்டான், காலைல அபிலாஷ் எந்திரிச்சோன்னே ரொம்ப சோகமா உட்காந்துருந்தான். என்னடான்னு, ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னா. எதுக்குடா ரொம்ப சோகமா இருக்க? இல்லை எல்லாமே ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு வராங்க அப்படின்னு. அதுதான் நான் சொன்னேன், நீ ஒருத்தன் ஏரியாவில் ஒருத்தன் கூட சுற்றிட்டு இருப்பில, அவனை வந்து மும்பை கூட்டு போய் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கூப்பிட்டு வரான்னு சொல்லியிருக்கேன் நான். அவன் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்ரேஷன் பண்ணி கூப்பிட்டு வந்து இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு தான் போறேன்னு இருக்கான். டேய் என்ன குறுகுறுன்னு பார்க்குற? பூம்பாறை கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டோம். ஏன்னா சரியான டிராஃபிக்கு. இங்கேருந்து இப்போ நாங்களே 1 கிலோமீட்டர் வந்திருக்கோம் நடந்து. இன்னும் 2 கிலோமீட்டருக்கு நடந்து போகிறதுக்கு. ஆனால் முருகனை இப்படியாக நாங்கள் பார்த்துட்டே ஆகணும். அதனால் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஃபேமிலியில் இருக்கவங்களாம் வீக்கெண்டாக பார்த்து ரஷ் இருக்கிற நேரத்துலலாம் பார்த்து வந்து மாட்டிக்காய்ங்க. எது என்றைக்கு ஃப்ரீயாக இருக்குமோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து முருகனை வந்து பார்த்துட்டு போங்க. 2வது வனத்துறை வந்து இதுக்கு வேறு ஏதாவது ரோடு கிரியேட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னும் அவுட்டுன்னு செம்ம ரஷ்ஷாக இருக்குது. இல்லை எப்படி போய் நீங்கள் முருகனை பார்க்க போகிறோன்னு தெரில. ரொம்ப குளிருது, சரியான குளிராக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம்லாம் ரொம்ப குளிருதுன்னு சொன்னால் நம்புங்க. நான் அதை நம்ப வேணும்னு மட்டும் தப்பாக சொல்லிட்டேன். காலைல தான் அதை மாற்றி சொன்னேன். ஆனால் இப்போ வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இப்போ தான் ஆரம்பிக்குது கூலிங்க. இல்லை அங்கே வேற உளுந்துருக்கு. நீங்கள் அதாவது இவர் வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுலே இருக்கு, புரியுதா இல்லையா? இவர் வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுலே இருக்காரு. கீழே ஓடி போய் உள்ள தூக்குறது, தேய்ச்சி விடுறது, தைலம் போட்டு விடுறது. உன்னை தொலைச்சிரும் அவனை. அதோட அவர் காசுல வாங்கி கொடுப்பாரு, அவர் காசு வாங்கி கொடுப்பாரு. ஆனா ஒரு தடவை கூடடா, அண்ணே வாங்கின உங்களுக்கு டீ வாங்கி தரேன், அண்ணே வாங்கின போய் சாப்பிடலாம், என்னைய கூட போற அந்த தம்பிக்கு இன்ன வரைக்கும் ஒரு டீ-ஷர்ட் வாங்கி கொடுக்கலாம். பாத்துக்க, இங்க பாருங்க, வியூ பாருங்க, மொக்கா வேற லெவல்டா, சான்ஸே இல்லடா, வேற லெவல். இல்லங்க நான் முன்னாடி போட்டு நம்ம வீடியோ நம்ம இதாயிரும். என்னது என்ன சொன்ன? உன்னை அடிக்கணும் போல இருக்கு, ஏதோ பண்ணணும் போல இருக்குன்னு சொன்னேன். யார தெளிவா சொல்றா? ஏதோ பண்ணணும் போல பக்கன் இருக்குடா எனக்கு. டேய் இதெல்லாம் போஸ்கோ சொல்லிட்டோம், உரிச்சிருவாங்க உள்ள போய் பாத்துக்க. இங்க பாரு ஏன் விளங்க மாட்டடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். அபிலாஷ் என் கூட தான் எனக்கு ஒரு எனர்ஜி மாறுறா, புரியுதா இல்லையா? அவன் வந்து பின் வாங்குறானா ஏதோ பின் நம்பர் கொடுக்க போறான்னு அர்த்தம், முன்னோக்கி போறானா ஏதோ முடிச்சுட்டான்னு அர்த்தம். பாருங்க முன்னாடி முன்னோக்கி எப்படி முன்னோக்கி விறுவிறுன்னு போயிட்டு இருப்பான் பாரு, ஜரூரா. பவர் முன்னாடி இருந்தா தான் நல்லா பவரா வருவாருன்னு. ஒன்றும் இல்லை, கிராஷ் பண்ணுறப்ப அவன் கண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண எல்லாம் மாட்டிக்குவானுங்க. குருவி கத்துனே, குருவி கத்துது, சட்ட ஃபேண்ட் தான் தெரியும். அங்க பாரு குருவி கத்துது. குருவி மொரட்டு குருவியா இருக்கு, மொரட்டு குருவியா இருக்கு. மீசெக்ஷன்லாம் வச்சு 40 வயசு இருக்கும் குருவிக்கு. போட்டோ இருக்குங்களா சார்? என்ன சார், நாங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கோம் சார்.
நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் சார். இப்போ பாருங்க அபிலேஷன் நானே. யாரு? எங்கடா அவன்? வாடா முன்னாடி. நவுருங்கடா எல்லாம், இல்ல நவுருங்கடா. நீ முன்னாடி போடா, நீ முன்னாடி போடா. அங்க பாரு, அங்க பாரு. வண்டி தான்டா காட்டுக்கு ராஜா, சிங்கிளா இருந்தாலும் நங்கு. இல்ல இப்ப சீக்கிரம் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டான்டா. பக்கத்துல கேமரா வந்தா வயிற்று இழுத்துக்கிறான். கேமரா இல்ல பொண்ணா வெளியே இங்க பாரு, இழுத்துக்கிட்டே போறான் பாரு. நீ எவ்வளவு நேரம் இழுப்ப இல்ல? க்ளோஸ் அப்ல வைடா, இங்க பாரு க்ளோஸ் அப்ல வை. இப்ப விடுவான் பாரு. இங்க பாரு, இதே நம்ம திருச்சி தஞ்சாவூர் வச்சுக்க, ஒவ்வொரு புதர்லையும் ஒவ்வொரு தலை தெரியும். இங்க ஸ்டெப் இருக்கு பத்தியா, ஒன்று ஒரு தலை தெரியும். இங்க ஒன்று டைட்டா இருப்பாங்க போல் இருக்கலாம். நல்லா விடாம எல்லாம் டைட்டா இருக்கனால யாரும் இறங்கல. பஜ்ஜுவெல்லாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப என்ன பண்ணலாம், என்ன நம்ம செய்யறது, இப்ப எப்படி தபாக்கிறதுன்னு. எங்கடா இவன், எங்கடா பிரகாஷ்? வாடா தம்பி, இங்கிட்டு வா. நீ வீவு வாங்க, இங்க வீவு இங்க நல்லா இருக்குங்க, வாங்க இங்க நின்னுங்க. வீவு பாருங்க. அது என்னது? காடு மல்லையா? காடு 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 மலை பாரு, டோலக்பூர் மலை, டோலக்பூர் மலை. சிக்கியோட ஏய் சும்மா இருங்கடா. ஐயோ அபிலாஷ், ஃபோக்கஸ் டு ஹிம். only he and she. Hey. சரி அப்புறம் பிரகாஷ், என்ன ஐடியா நைட்டு? என்ன பண்ணலாம்? இப்போ இங்கே கிராக்கர்ஸ் வந்திருக்கோம், இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு, எப்படி இருக்கும் உனக்கு? என்ன வாயில எதுவும் வரமாட்டேங்குது அபிலாஷன். என்னடா ஏன்டா ஓடுற? ஏன் கையில் கை விட்டுக்கிற? குளிருதுனே. உள்ள என்ன எதுவும் உருட்டியா? இல்ல அவ எடை இப்படி வெளியிடு. எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருக்கு? இப்போ நேர் இருப்பதுக்காக உங்களை கேள்வி கேட்குறோம். இப்போ நீங்கள் வந்து என்னென்ன பார்த்தீங்க வந்ததுலேருந்து? நீங்க தான் பார்க்கவே விடல. எதுக்கு? ஆமா, அப்படியே கண்ணை மூடிட்டு வந்து எதையும் பார்க்கல. ஏன் அப்படி பொய் சொல்ற? அங்க செத்த நேரத்தை திரும்புறான் பாரு. அங்க பாரு, இங்க பாரு, என்னைய பாரு. கண்ணாடி போட்டுருக்கனால தெரியல அண்ணனுக்கு. சூப்பர். என்ன நல்லா இருக்கு? அவ்வளோதான், 2 எக்ஸ்பிரஷன் தான் எல்லா வீடியோலையும்.